Hello friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா weight loss எப்படி பண்றது? ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க எப்படி வந்து நம்ம பாடி வெயிட்ட கம்மி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மெயினா வந்து தொப்பை எப்படி கம்மி பண்றது? தொப்பை வர்றது எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து தலைமுடி எப்படி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கோ, இளம் நிறையா இருக்கட்டும், முடி சீக்கிரமா வந்து வெள்ளையாகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை தலைமுடிக்கு வருது. அதே ஈக்குவலான ஒரு பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா தொப்பை போடுறது. அது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஆகிறதும் சரி, அதே மாதிரி வயிறு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லோயர் அப்டாமினல்ல வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதா, வயிறு வந்து தொப்பை மாதிரி இருக்குது அப்படின்றதும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம வெயிட் லாஸ் சீரிஸாக நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து வெயிட் லாஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எப்படி வந்து பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு வந்து வெயிட் கூடுது அப்படின்றதையும், அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க சில பேர் வந்து நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுறோம், டயட்டை கம்மி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம வேலை செஞ்சு உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால் வர மிஸ்டேக், அதனால் வர பிரச்சனைகள் என்னென்ன, அது எப்படி வந்து நம்ம முறையாக பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலையும் எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பேசிக்காக வெயிட் லாஸ் ஆகுது, யார் வெயிட் லாஸ் பண்ணுறது கரெக்டு, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவாக நான் சொல்கிறேன். ரொம்ப கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க மீடியாக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்ம வந்து அடிப்படையான விஷயத்துலேருந்து நம்ம போகலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் சொல்ல போகிறத வந்து நீங்கள் ஒரு கதையை கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம காலையில் இப்போ ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிடாமல் இருப்போம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு எப்போவுமே ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவோம். ஆனால் அன்றைக்கி நம்ம சாப்பிடலை, ஸ்கிப் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க செல் வந்து என்ன பண்ணும், இவன் ஃபுட்டு கொடுக்குறானா, தருவானா, சாப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 8-9 மணிக்கு மேலே தாண்டியும் சாப்பிடலை அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம லிவரில், கல்லீரலில் நமக்கு தேவையான அளவுக்கு ஃபேட் எப்போவுமே இருக்குவாங்க. எப்படி ஃபேட் இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பாடு கலோரியில் அதிகமாக எடுத்துருப்போம், நிறைய ஃபேட் எல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அது எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ண வைக்கிறக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் தான். அந்த லிவரில் இருந்து நமக்கு தேவையான குளுக்கோஸை வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம பாடி இப்படி தான் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது ஒர்க் ஆகுது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் கூட. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி அது வந்து வெயிட் போடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்கிப் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ரெகுலராக சில பேர் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலையில் மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போ நம்ம அதுக்கு அடுத்து சாப்பிடுவோம். ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றோம், இல்லை 1 மணிக்கு சாப்பிட்றோம், எப்போவோ சாப்பிட்றோம். அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம செல் என்ன பண்ணுன்னா, இவன் இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணுவான், சாப்பாடை வந்து கொடுக்காமல் போயிட்டானா நம்ம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வச்சுக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேட்டாக இருக்கட்டும், அதையெல்லாம் உறிஞ்சி வச்சுக்க ட்ரை பண்ணும். நம்ம உடம்புல தேவையான அளவு கொடுத்துட்டு மீதி எல்லாம் உறிஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா 50 கிராம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூடு உங்களுக்கு இப்போ லிவரில், பாடியிலையோ, செல்லில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எக்ஸ்ட்ராவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ இதே தப்பை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது, ஒரு நாள் பண்ணுறீங்க, ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நான் வந்து மந்த்லி 4 டைம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஸ்கிப் பண்ணுறேன், தினமும் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதில்ல, ஏதாவது ஒரு டைம் வந்து நான் சாப்பிடாமையே போயிடுறேன் அப்படிங்கும்போது அங்கே வந்து பிரச்சனையே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. உடம்பு வெயிட் போடுறதுக்கான காரணமே அங்கே தான். இப்போ இந்த பாஸ்டிங் இருக்கிறது வந்து தப்பா? இப்போ அந்த காலத்தில் நமக்கு பாஸ்டிங் விருதுன்றதை வந்து ஏதோ ஒரு ரிலீஜியன் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுத்து தானே வச்சுருக்காங்க பெரியவங்க. அப்போ அது தப்பாக இருந்தால் ஏன் கொடுக்க போகிறாங்க? அது நல்லது தானே. அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் வந்து போகும், அதேமாரி நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம். அது தப்பு இல்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அது யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் இருக்குது. வெயிட் வந்து இப்போ என்ன மாதிரி இப்போ நார்மலாக இருக்கிறாங்க, இல்லை வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ்டிங் இருந்தால் தப்பு கிடையாது. அவங்களுக்கு கரெக்டாக நடக்கும். என்ன நடக்கும்னா மெட்டாபாலிசம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வெயிட் அதிகமாக கெயின் பண்ணுறதுக்கு காரணம், ஒருத்தன் வந்து கம்மியான சாப்பாடு தான் சாப்பிட்றான், வெயிட் அதிகமாகுது, ஒருத்தன் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக வந்து மெட்டாபாலிசம் ஆகிடுது.
ஸோ அதுதான் பேசிக்கான ஒரு ரீசன். நம்ம ஆல்ரெடி வெயிட் போட்டிருக்கோம், வெயிட் போடுற நிலமையில இருக்கும், நம்ம ஒரு அளவுக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஏன் வந்து ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க? ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். அப்போ நம்ம உடம்பு வந்து செல்லு வந்து உறிஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கும். நாட்கள் ஆக ஆக டெய்லி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஒபேசிட்டி, தொப்பை இதெல்லாம் போடுறதுக்கு காரணம். அப்போ இந்த மாதிரி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமான வெயிட்டில் இருக்கிறேன், ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நான் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. அது முறையாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ஜரி பண்ணணும். அது என்ன சர்ஜரி அப்படின்னா பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தசையை வந்து டிஷ்யூவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம உடம்பு வந்து அந்த ஃபங்க்ஷனே எப்படின்னா வந்து நம்ம உடம்புல எங்கெங்கே சதைகள் இருக்கோ அந்த சதையெல்லாம் தானாக சுருங்கி அதுவே தானாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஓவர் வெயிட்டில் இருந்து இவங்க அந்த சர்ஜரி பண்ண மாதிரி இருக்காது. நார்மலாக அவங்க இப்போ என்ன மாதிரி ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க என்ன மாரி ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. அது அந்த சர்ஜரி மூலிமா தான் பண்ண முடியும். எல்லாருமே அந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க 250 கிலோ இருக்குவாங்க, 150 கிலோ இருப்பாங்க, 110 கிலோ இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நான் பேசிக்காகவே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டயட் மூலியமாவோ இல்லை வந்து ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க சொல்கிற மூலியமாவோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம். அது ரொம்ப கஷ்டமும் கூட. அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு இல்லை. ஃபாஸ்டிங் இருக்கும்போது நமக்கு பிளட்டில் பியூரிகேஷன் நடக்கும், ஒரு சில உடம்புகளில் சேஞ்சஸ்லாம் நடக்கும், செல்ஸில் சேஞ்சஸ் நடக்கும், நல்லது தான். அடிக்கடி பண்ணக்கூடாது. அதை வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க சத்தியமாக எப்பவுமே பண்ணாதீங்க, அதுதான் நல்லது. ஓகேவா? வெயிட் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன், 2 வேளை சாப்பிட்றேன், 1 வேளை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு கிட்னிலேயோ இல்லை லிவர்லேயோ அடி வாங்கும். அது ஒரு வகையில் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அது எப்படி ஆகுது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லி இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை நம்ம உடம்பே பர்ன் பண்ணணும். சப்போஸ் நம்ம உடம்புல இருக்கிற இப்போ உடம்புல வந்து ஃபேட்டெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி நிறைய கொழுப்புகள் இருக்குது, நம்ம வெயிட் அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ணணும், நம்ம மெட்டாபாலிசத்தை ரேட்டை வந்து உங்கள் பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான ஒரு முறை. எப்படி பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபைபர் எடுத்துக்கணும். நிறைய ஃபைபர் எதில் இருக்கும், வெஜிடபிள்ஸில் இருக்கும், ரா வெஜிடபிள்ஸில் இருக்கும், ஃப்ரூட்ஸில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிடும்போது அந்த ஃபைபர் தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து ஈஸியாக வந்து பர்ன் பண்ணி எரித்து நமக்கு குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும். ஓகேவா? அதை நீங்கள் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பல பேர் பண்ணிகிட்டு இருக்க தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கரெக்டாக சீவ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்கள்ல, அப்போ யோசிச்சு பாருங்கள், 1 வயசாக இருக்கட்டும் இல்லை 2 வயசு 3 வயசு 4 வயசு வரையுமே நீங்கள் கவனித்து பாருங்கள். அம்மாவுக்கு வீட்டில் ஊட்டி விடும்போது நம்ம ரொம்ப நேரம் மென்னுட்டு இருப்போம். அவங்க கொடுத்துருக்க நம்ம ஊட்டி விட்டுருக்கிறது நான் ஊண்டு சின்னதாக தான் இருக்கும் உணவு, ஆனால் அதை ரொம்ப நேரம் மென்னுக்கிட்டே இருப்போம். அவங்க வந்து அடுத்த வாட்டி ஊட்டி விடுறதுக்கு கையில் ரெடியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மென்று சாப்பிடுப்பா, சாப்பிடு சீக்கிரம் முழுங்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மனா ரொம்ப நேரம் மென்று சாப்பிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்றது மெட்டபாலிசம் பண்ணும். சின்ன வயசில் நமக்கு தொந்தியெல்லாம் தொப்பையெல்லாம் போடாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது நாட்கள் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுறோம், அவசரமாக சாப்பிட்ணும் இல்லை வந்து எதையாவது ஒரு சிந்தனையில் சாப்பிட்டுட்டு இருப்போம், டிவி பார்த்துருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த கரெக்டாக சீவ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஞாபகமே மறந்து போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்மளுடைய தசையை வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப நேரம் மென்று சாப்பிடுன்னு நினச்சாலும் அது வந்து உங்களை ஸ்வாலோ பண்ணி முழுங்கினதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலே கொடுக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் இப்போ மென்று பாருங்கள், ரொம்ப நேரம் ஒரு சாப்பாடை போட்டு எது வேணாலும் நீங்கள் ரொம்ப நேரம் மெல்லுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அது முழுங்கணும்னு தோணும், முழுங்கினா தான் கம்ஃபர்டபுள் ஆகும். ஆனால் நீங்கள் அதையும் தவிர்த்து கொஞ்சம் நேரம் மென்று முழுங்கி பாருங்கள், நிறைய சலைவா செக்ரிஷன் அந்த இடத்துல வரும். நிறைய சலைவா இருக்கும்போது, நிறைய உமிழ்நீர் வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகும். அதுதான் உண்மை. நீங்களே வந்து பாதி உணவு வந்து நீங்களே ஒரு 90% உங்கள் வாயிலே வந்து செரிமானத்தை பண்ணிடுறீங்க. அப்போ உள்ளே தள்ளிடும் போது உங்கள் வயிற்றில் ஈஸியாக அந்த ஃபுட்டை வந்து கரைச்சி அது வந்து கூல் பண்ணி மற்ற வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மாடு இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பகுதியாக வயிறு இருக்கும். நம்ம உணவு அது பிள்ளை மேயும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அதை அசை போடும். நிறைய விலங்குகள் அப்படி தான். நம்ம அப்படி கிடையாது. ஒரு வாட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் பல்லுலாம் கிடையாதுங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து சத்தமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே போட்டு ஒரு வாட்டி கூட மெல்ல மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சவுண்டு போட்டு மென்று சாப்பிட்றது கூட சில பேருக்கு பிடிக்காதான். அந்த மாதிரி கூட நம்ம மக்கள் இன்றைக்கி பழகிட்டு வராங்க, நவீன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பல்லு வந்து மென்று சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பல்லு எதுக்கு இருக்க போகுது, மென்று சாப்பிடணும் சாப்பாட்டை. அப்போ நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம ஃபுட்டு வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். நம்ம உடம்புல வந்து தேவையில்லாமல் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் அங்கேயும் நம்ம செல்லாம் உறிஞ்சி வச்சுக்காது. ஈஸியாக நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து பர்ன் பண்ணி அது வேலையை ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ணும்.
சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிற வேலையை. ஸோ தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே வேணாலும் வந்து ஒரு 10 நாள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வழக்கத்திலே வந்துடும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான டைமுக்கு தூங்கணும், சரியான டைமுக்கு சாப்பிடணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், போலீஸ் வேலையில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தொப்பையை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதேமாரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களாம் வந்து நைட்டில் கண்ணு முழிச்சு டியூட்டி பார்க்குறவங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு ஷிஃப்ட் மாறும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட்டாக இருக்கும், நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டாக இருக்கும். இப்படி ஷிஃப்ட் மாறும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸாவது மாறிட்டே இருக்கும். ரொட்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். மந்த்லி வந்து 7 days நைட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுட்டு வந்து கரெக்டான டைமுக்கு உடம்புக்கு எடுக்கவே முடியாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமே அதுதான். எனக்கு என்னுடைய வேலையில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா நைட் ஷிஃப்ட் தான். வெறுத்துருவேன். அந்த நைட் ஷிஃப்ட் 7 நாள் பார்க்குறேன்னா எனக்கு அந்த 7 நாளுமே ஒரு வேறு லெவலில் போகும். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நைட் ஷிஃப்ட்டு. அடுத்து வந்து பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. பசிக்கெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அடுத்த வேலைக்கு சேர்த்து சாப்பிட்றதையும் விட்டுருங்க. 1 மணி நேரம் வெளியில் நான் போகிறேன், நான் வந்து வர்றதுக்கு டைம் ஆகிடும், அதனால் இப்போவே நான் சாப்பிட்றேன்னு அந்த மாதிரியும் சாப்பிடாதீங்க. ஒரு வேலையை சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை. முன்னாடியே சேர்த்து சாப்பிட்றது வேண்டாம். அளவாக சாப்பிடுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போதே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பசியோடையே நம்ம வந்து எழுந்திரிச்சிடணும். ரொம்ப பசிக்கு இருக்குன்னு நிறைய டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிறது தான் பல வியாதிக்கு காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பல கோடி ரூபா காசு வச்சுருந்தாலும் ஒரு கேன்சர் கூடயே வந்துருச்சு அப்படின்னா அந்த பணம் வச்சுருந்து நமக்கு யூஸே கிடையாது. அதை நம்ம அனுபவிக்கவும் முடியாது. அதனால் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன, நீங்கள் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்ற உங்கள் அனுபவத்தை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் படித்து பார்த்து உங்கள் கருத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.